வீட்டிலேயே நம்ம ஈஸியாக அரிசி வடகம் போடலாங்க. வாங்க எப்படி பண்ணுற பார்த்துடலாம். இப்போல்லாம் பொதுவாக வந்து சாப்பாடு வந்து மீதியாச்சு அப்படின்னாலே அது வந்து நைட்டே வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த சாப்பாடை எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா சீரகம், வேணும்னா மிளகு கூட நம்ம அரைச்சி போட்டுக்கலாம், உப்பு, மிளகாய் தூளுங்க. இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளை வேட்டி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தாம்பூல தட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அதில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு உருண்டையாக வந்துட்டு இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வச்சுட்டு வரணுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 days வந்துட்டு வெயிலில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு காஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அந்த தட்டில் இருந்து அந்த 2 days வெயிலில் காஞ்சிருக்குல்லங்க, அதனால் வந்துட்டு அதுவே வந்துட்டு அதுவே வந்துடுங்க. இந்த மாதிரி செப்பரேட்டாக தட்டிலேருந்து பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா காஞ்சாதான் வந்துட்டு அந்த வடகம் நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது பல்லில் ஒட்டாமல் இருக்கும். இது சூப்பராக நல்லா காஞ்சதுனால பல்லில் ஒட்டவே இல்லைங்க. இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.